புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவின் 77வது பிறந்த நாள் மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட புறவழிச்சாலையில் 126 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தில் 600 சதுர அடி பரப்பளவு கொண்ட கழக கொடி ஏற்றம். புரட்சி தமிழரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கழக கொடியினை ஏற்றி வைத்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் 60 லட்சம் மக்களை சந்தித்துள்ளேன். மக்களின் எழுச்சியால் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என திருக்கோவிலூரில் நடைபெற்ற கழக கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. 139 சட்டமன்ற தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் மக்களை நான் சந்தித்துவிட்டு இப்பொழுது கள்ளக்குறிச்சியிலே இருக்கிறேன். நான் எழுச்சி பயணத்தின் போது மக்களுடைய எழுச்சியை பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மூலம் திமுகவை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கும் நிலை ஏற்படும் என உதயநிதி ஸ்டாலினுக்கு கழக பொதுச் செயலாளர் பதிலடி. எங்கள் உடம்பு வலிமையானது, அதிமுகவினர் இரவு பகல் பாராமல் உழைப்பவர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. எங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கின்றும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். திமுக எம்எல்ஏவுக்கு பினாமியாக இருக்கின்ற நபரிடம் இருந்து இடத்தை வாங்கி தகுதியற்ற இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்க இருப்பதாக குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இவை முறியடிக்கப்பட்டு மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. மாவட்டம் கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர் 3 நகரங்களிலும் அங்கே பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதாக குறிப்பிட்டார்கள். இது அத்தனையும் சுயநலம் பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சியிலே ஒரு எம்எல்ஏவுக்கு பினாமியா இருக்கின்ற நிலத்தை வாங்கி அந்த பகுதியிலே பேருந்து நிலையம் அமைப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுக ஆட்சியதுடன் அது முறியடிக்கப்பட்டு மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப பேருந்து நிலையம் அமைக்கப்படும். பெண்களை பார்த்து பேருந்தில் ஓசியிலேயே பயணம் செய்வதாக ஏளனமாக பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்களும் கருத்துக்களும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் ஆணவத்திற்கான தண்டனையை ஆண்டவன் கொடுத்து விட்டார் என திருக்கோவிலூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் புரட்சித் தமிழர் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பேருந்திலே கட்டணமில்லாமல் பயணம் செல்கின்றனர் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு மேடையிலே பேசுகிறார். ஓசிலே பயணம். மக்களை கேவலப்படுத்தி பேசுகின்ற மாதிரி இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் அந்த பேருந்திலே பயணம் செய்கின்றார்கள். அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அமைச்சராக இருந்தால் அதற்கு உரிய தண்டனையை ஆண்டவன் கொடுத்து விட்டார். மேடை நாகரிகம் சிறிதும் இல்லாமல் பட்டியலின பெண்ணை இழிவாக பேசியது மன்னிக்க முடியாது. திண்டிவனம் நகராட்சியில் பணிபுரியும் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊழியர் பெண் கவுன்சிலர் காலில் விழ வற்புறுத்தப்பட்டார். இவர்கள்தான் சமூக நீதியை பாதுகாக்க கூடியவர்களா என திருக்கோவிலூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் கேள்வி. மேடை நாகரிகம் இல்லாம ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண்ணை ஏளனமாக கொச்சைப்படுத்தி பேசியது எவராலும் மன்னிக்க முடியாது. மன்னிக்க முடியுமா? திண்டிவனத்தில்
அங்கே நகராட்சியில் பணிபுரிகின்ற ஜூனியர் அசிஸ்டன்ட் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். அவரை நகராட்சி ஆணையாளர் அலுவலகத்துக்குள் வர சொல்லி, அறைக்கு வர சொல்லி, அங்கே இருந்த பெண் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி அந்த பட்டியலத்தைச் சேர்ந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அவர்கள் அங்கு அமர்ந்திருந்த பெண் கவுன்சிலுடைய காலை பிடித்து கதறுகின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்க்கப்பட்டது. திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 68 பேர் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழந்தனர். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் கள்ளச்சாராய சாவில் சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கள்ளக்குறிச்சி சம்பவம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். 68 உயிர்கள் இந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த அரசு சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் 68 உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். எத்தனை துரோகிகள் எதிரிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி 2026 கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் அறிவிக்கும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான குமரகுரு உறுதி. எத்தனை துரோகிகள் வந்தாலும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கி 2026 கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 தொகுதியும் உங்கள் ஆய்வுக்கிற வேட்பாளரை வெற்றி பெற செய்து உங்களுடைய பாதை சமர்ப்பித்தான் எங்களுடைய கடமை. நாங்கள் உறங்க மாட்டோம், ஓய மாட்டோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி வருகிற 15ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துவார். அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகளான அதிமுக திமுக இடையேதான் போட்டி எனவும் வரும் தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெற்றும் என தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த நேர்காணலில் புரட்சித் தமிழர் திட்டவட்டம். எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டி என்பது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். 5 முறை வெளிநாடு பயணத்தில் எவ்வளவு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது, எத்தனை தொழில்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன, அதில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ஒப்பந்தம் போட்ட உடனே பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததாக பொய் விளம்பரம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 5வது முறை என்று கருதுகிறேன். 5 முறை வெளிநாடு செல்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக செல்வேன் என்ற அறிவிப்பு வெளியிட்டுத்தான் செல்கிறார். ஆனால் இந்த 5 முறை வெளிநாட்டு பயணத்தின் போது எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டதா? அதோடு ஏற்கனவே தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதோடு பல்வேறு காலகட்டத்தில் தொழில் செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அந்த 52 மாத கால ஆட்சியில் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு
புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, எத்தனை தொழில்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன, அதனுடைய நிலவரம் என்ன, அதனால் எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால் எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு, அதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று பல முறை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. வெறும் காகித அளவில் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. திமுக அரசு நிர்வாக திறனற்ற அரசு எனவும் திமுக இரட்டை வேடம் போடும் கட்சி எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். திமுக ஆட்சியில் சமூக நீதி என்பதே மக்களுக்கு கிடையாது எனவும் சட்டம் ஒழுங்கை கண்காணிப்பதில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கடும் சாடல். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையற்ற அரசு. நிர்வாக திறமை இல்லாம இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சமூக நீதி தமிழகத்திலே மறுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு திண்டிவனம் பகுதியில் ஒரு நகராட்சியில் ஒரு நடந்த சம்பவம். நகராட்சியில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிபுரிந்திருக்கிறார். அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். அவரை நகராட்சி ஆணையாளர் அறைக்கு வர சொல்லி அந்த அறையில் ஒரு திமுக பெண் கவுன்சிலர் அமர்ந்திருக்கிறார். அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அந்த அதிகாரி ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த அதிகாரி என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அரசு விழா நடைபெற்றது. அந்த அரசு விழாவிலே சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அமைச்சர் கலந்து கொள்கிறார், உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே நகரமன்ற துணைத் தலைவர் மாவட்ட அமைச்சர் அருகில் அமர்ந்திருக்கின்றார். நகரமன்ற தலைவர் பெண்மணி, அவர் பட்டியலத்தைச் சேர்ந்தவர். அவர் பின் வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார். ஆக பட்டியலத்தைச் சேர்ந்தவருக்கு எந்த அளவுக்கு அவமரியாதை பண்ணுகிறார் என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆக இந்த ஆட்சியில் சமூக நீதி என்ற மக்களுக்கு கிடையாது. சமூக நீதி என்று சொல்லுவதே வாய் அளவில் தான் சொல்றாங்க, நடைமுறையில் அல்ல. முல்லை பெரியாறு மேகதாது அணை விவகாரங்களில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் ஸ்டாலின் தமிழக மக்கள் நலன் சார்ந்த பணிகளை செய்யவில்லை. தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த நேர்காணலில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது. இன்றைக்கு கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது. ஆக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இன்றைக்கு மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஜீவநதி காவிரி நதி. ஆகவே இனியாவது இங்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவரோடு பேசி கர்நாடகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசி இந்த மேகதாது அணை கட்டுவதை கைவிடுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். செய்வார்களா என்று எதிர்பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற இன்றைக்கு ஆட்சி இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். கேரளாவிலே ஆளுகின்றது கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அணையை முல்லை பெரியார் அணையை பலப்படுத்தி 142 152 உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு எந்த முயற்சியும் எடுத்ததாக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்ததாக தெரியவில்லை. இனிமேலாவது இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணியின் மூலமாக தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்று தருவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் இடங்களை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி நேரில் சென்று ஆய்வு. கழக நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆலோசனை.
ஈரோடு புறநகர் மேற்கு பொறுப்பு மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. செல்வராஜை பவானிசாகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து. கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் மேட்டுப்பாளையம் இல்லத்தில் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளரை சந்தித்து வாழ்த்து. இயக்கம்தான் பெரிது என்று மதித்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் அனைவரும் இன்றைக்கு நேரடியாக என்னை சந்தித்து தங்களுடைய ஆதரவை பொதுச் செயலாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே வருகை தந்து பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவளித்திருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்கம்தான் பெரிது, தனிநபர் பெரிதல்ல என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எல்லா கழகத்தினுடைய நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து நாம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் பின்னாலே நிற்கிறோம் என்று அணிவகுத்து வந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட நிலையில் அலட்சியம் காட்டிய காவல்துறை டிஎஸ்பி சங்கர் கணேஷுக்கு நீதிபதி செம்மல் கடும் கண்டனம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்காத டிஎஸ்பி சங்கர் கணேஷை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு. வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் ஜூலை 25 சம்பவத்திற்கு ஆகஸ்ட் 20 வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் காவல்துறை அலட்சியம் காட்டியதற்கு காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் கடும் கண்டனம். எஸ்சி மற்றும் எஸ்டி சட்டத்தின் கீழ் அவசர நடவடிக்கைகள் எடுக்காமல் 27 நாட்கள் தாமதித்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பாதிக்கப்பட்டவரின் உரிமையை மீறுவதாக நீதிமன்றம் கருத்து. எஸ்சி மற்றும் எஸ்டி சட்டப்பிரிவில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விசாரணை அதிகாரி டிஎஸ்பி சங்கர் கணேஷ் கடமையை புறக்கணித்ததுடன் காவல் கண்காணிப்பாளர் கே சண்முகமும் சட்டத்தை மீறியதாக காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் கருத்து. சமூக நீதியை உறுதிப்படுத்த டிஎஸ்பி சங்கர் கணேஷுக்கு நீதிபதி செம்மல் பிறப்பித்த கைது உத்தரவு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுவதாக பலர் பாராட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லாக் அருகே அரசு தென்னை வித்து பண்ணையில் தனிமையில் இருந்த காதல் ஜோடியை மிரட்டி இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 இளைஞர்கள் சிக்கினர். விளம்பரத்திலும் வாரிசை முன்னிலைப்படுத்துவதிலும் முனைப்பு காட்டும் பொம்மை மாடல் அரசு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதற்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என பெண்கள் ஆவேசம். கோயம்புத்தூர் அடுத்த காளிங்க நாயக்கன் பாளையத்தில் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மதுபாட்டில் விற்பனை செய்த 2 பேர் சிக்கியதுடன் அவர்களிடம் இருந்து 120 மதுபாட்டில்கள் பறிமுதல். தமிழகத்தில் மதுவிலக்கு போலீசாரின் மெத்தனத்தால் பட்டி தொட்டி எங்கும் கள்ளச்சந்தை மது விற்பனை கொடிகட்டி பறப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 15 லட்சம் கடன் வாங்கிவிட்டு தலைமறைவான அண்ணனுக்கு பதில் வெளிநாட்டில் இருந்து வந்த அவரது தம்பியை கடன் கொடுத்தவர் வெட்டி கொன்ற கொடூரம். விடிய அதிமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நாள்தோறும் பல கொலை சம்பவங்கள் நிகழ்வதாக மக்கள் ஆதங்கம். தாம்பரம் அருகே டாஸ்மாக் பாரில் தகராறில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்க வந்த காவலரை சுற்றி வளைத்து தகாத வார்த்தைகளால் திட்டி அடிக்க பாய்ந்ததுடன் தப்ப முயன்றும் விடாமல் துரத்தி அடாவடியில் ஈடுபட்ட மதுபோதை இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் சாமானிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின் 1950இல் தனிநபரின் மின்சார பயன்பாடு 17 கிலோவாட் மணி நேரமாக இருந்த நிலையில் 2024இல் 70 மடங்காக உயர்ந்து 1395 கிலோவாட் மணி நேரமாக அதிகரித்து விட்டதாக தகவல்.
தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், மின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் மின்சார விநியோக நிலைத்தன்மை ஆகியவை காரணங்களாக கூறப்படும் நிலையில் இது நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை தர உயர்வை வெளிப்படுத்துவதாக கருத்து. புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்ற நிலையில் ஸ்டாலின் அரசு தங்களை ஏமாற்றினால் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் எனவும் விடியா அரசுக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எச்சரிக்கை. என்ன ஆட்சி எங்கே போச்சு? என்ன ஆட்சி எங்கே போச்சு? பழைய பென்ஷன் தருவோம் என்ற தேர்தல் கால வாக்குறுதி. என்ன ஆட்சி? என்ன ஆட்சி? திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுவனை கடித்து குதறிய தெருநாய்கள். பழனி நகரில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் பாண்டியன் நகரில் சந்தை அமைக்க நகராட்சி நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் விரக்தியடைந்த விவசாயிகள், வியாபாரிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி போராட்டம். வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடு திரட்டுவதாக நாடகமாடும் விடியா ஸ்டாலின் தமிழகத்தில் விவசாயிகள், வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரத்தை அளித்து வருவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனை அருகே பிறந்து ஒரே நாளே ஆன சிசுவின் உடலை குப்பையில் வீசிச் சென்ற நிலையில் சிசுவின் உடலை தெருநாய்கள் கடித்து குதறிய அவலம். புரட்சித் தலைவி அம்மா தொடங்கிய தொட்டில் குழந்தை திட்டத்தை விடிய அரசு செயல்படுத்தாததால் பச்சிளம் குழந்தைகள் குப்பை தொட்டிகளில் வீசப்படுவது தொடர்கதையாகி விட்டதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு பெரிய மணியக்காரர் தெரு பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து நியாய விலை கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் அரிசி, பருப்பு, எண்ணெய், சோப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்கள் சேதம். திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி ஊழியர்கள் குடிநீர் குழாயை அலட்சியத்துடன் சரி செய்த போது ஏற்பட்ட இச்சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தென்காசி மாவட்டம் புளியங்குடி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வருகிற 10ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை. குறைந்தபட்ச ஊதியமாக 577 ரூபாய் வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள வருங்கால வைப்பு நிதி மற்றும் காப்பீட்டுத் தொகைகள் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள சமையற்கூட கட்டடத்தை இடிக்க நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்த பெற்றோர். சேதமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் பராமரிக்காமல் விடியா திமுக அரசு அலட்சியமாக உள்ளதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. குழந்தைகளுக்கு ஏதாச்சும் உயிர் சேதமோ ஒரு படுகாயமோ ஏதோ ஏற்பட்டா நீங்க அரசு சார்பில் என்ன பண்ணுவீங்க? பணம் கொடுப்பீங்க. அந்த பணத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? எங்க குழந்தைகளோட உயிர் திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம். ஏன்னா அந்த அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு இதை உடைக்கணும்னு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாத்தையும் பிள்ளைகளுக்கு அனுப்புவான். இல்லாட்டி அது வரைக்கும் பிள்ளைகளை அனுப்ப மாட்டான். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பெட்ரோல் பங்கில் ஹாரன் அடித்தும் மெதுவாக நகர்ந்து சென்ற காரணத்திற்காக மாற்றுத்திறனாளியை காரில் வந்த திமுகவினர் ஆபாசமாக திட்டி அடித்து உதைத்ததை கண்டித்து போராட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளதாக கூறி காவல் நிலையம் முன்பு மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் நியாயம் கேட்டு தேசிய கொடியை ஏந்தி முற்றுகை போராட்டம். சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி அருகே மாட்டுக் கொட்டகையில் உறங்கிக் கொண்டிருந்த விவசாயி மூளை வெளிவந்த நிலையில் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் மர்மமான முறையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பாண்டி பஜாரில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தானியங்கி வாகன நிறுத்துமிடம் செயல்படாமல் மூடி கிடப்பதால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படும் அவலம். திறனற்ற திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பகல் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு தனியார் வாகன நிறுத்தும் இடங்களில் கூடுதல் தொகையையும் செலுத்தி வருவதாக வாகன ஓட்டுநர்கள் குமுறல். கடந்த ஆட்சியில் இதை ஓப்பன் பண்ணாங்க. இது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மாநகராட்சியுடைய நிதியில் கட்டி இது ரொம்ப வருவாய் இழப்பாக தான் இருக்கிறது.
ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது என்ன காரணம்னு தெரியவில்லை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஏரிக்கரையில் நடந்து சென்ற வயதான பெண்ணின் கழுத்தில் இருந்த 1.5 சவரன் நகை பறிப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை பிடிக்க முடியாமல் திணறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலத்தில் விரிசல் விழுந்து சேதமடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அச்சம். ஸ்டாலின் மாடல் அரசு நிர்வாகம் கண்ணாடி இழைப்பாலத்தை தரமாக அமைக்காததால் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு. எல், கடலை உள்ளிட்ட விளைபொருட்களை கொள்முதல் செய்யாததை கண்டித்து ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை நிலைய அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடித்து வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குவதாக விவசாயிகள் வேதனை. கடந்த ஒரு மாதமாகவே ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சரியாக செயல்படவில்லை. இங்கு பணம் செலுத்தும் முறையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உள்ளன. நாங்கள் கொள்முதல் செய்யும் சரக்குக்கு கமிட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் அக்கௌண்ட் மூலமாக பணம் செலுத்தி அவர்கள் விவசாயிகளுக்கு பணத்தை செலுத்துகின்றனர். இந்த நடைமுறை தான் முன்னாடி நடந்து கொண்டிருந்தது. கடலூர் புவனகிரியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதி. திறனற்ற திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத மேற்கூரை, தரமான களம் அமைக்காததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு. இடமும் சரியில்லை, ஒரு தண்ணி எண்ணிமா போயிட்டு நாளே முள்ளெல்லாம் கழிச்சு ரெடி பண்ணாக்கா தாமதப்படுத்திட்டே இருக்காங்க. தாமதப்படுத்த எங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. நாளுக்கு வந்து ஆள் காவ போட வேண்டியதாக இருக்குது, காவலாளிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனால எங்களுக்கு அதிகமாக நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரிப்பு. மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த விளம்பர பிரியர் மாசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆதார் அட்டை குடியுரிமைக்கான சான்றாக இல்லை என்றாலும் அடையாளத்திற்கான ஆவணம் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. ஆதாரை அடையாள அட்டை ஆவணமாக ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் உறுதி. டெல்லி, பீகார் மாநிலம் பாட்னா இடையே முதல் முறையாக படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயிலின் சேவை செப்டம்பர் மாத இறுதியில் துவங்க உள்ளதாக தகவல். 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட உள்ள நிலையில் சிசிடிவி கேமரா, LED டிவி, நவீன தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் மாதூரில் நடைபெற்ற விநாயகர் சிலை கரைப்பின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு. கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மாதூரில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக கர்நாடக போலீஸ் உயர் அதிகாரிகள் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்தார் வனப்பகுதியில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. 3 பாதுகாப்பு படை வீரர்கள் காயமடைந்த நிலையில் உயிரிழந்த பயங்கரவாதிகளை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாக ராணுவ உயரதிகாரிகள் தகவல். சீனாவில் உள்ள கணினி நிறுவனம் உடல் எடை குறைப்பில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு 1.23 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிப்பு. ஆரோக்கியமான வாழ்க்கை எனும் திட்டத்தில் ஒவ்வொரு முறையும் 500 கிராம் எடையை குறைக்கும் பணியாளர்களுக்கு தலா 6100 ரூபாய் வழங்கப்படும் என ஊக்கம். மியான்மரில் ராணுவ ஆட்சியாளர்களால் சிறை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஆட்சியாளர் ஆங் சான் சூச்சியின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூச்சி இதய பாதிப்பால் அவதிப்பட்டு வருவதால் அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என அவரது மகன் கிம் அரிஸ் வேண்டுகோள். ஜெருசலத்தில் பயணிகள் பேருந்து மீது பாலஸ்தீன பயங்கரவாதிகள் திடீரென நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பயணிகள் பலி. பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபர்களை இஸ்ரேல் போலீசார் சுற்றி வளைத்து கைது.
அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் திறந்த வெளியில் சிறுநீர் கழிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஹரியானாவை சேர்ந்த இளைஞரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற அமெரிக்கர். மற்றொரு சம்பவமாக வாஷிங்டனில் உள்ள பல்பொருள் அங்காடியில் திருட்டில் ஈடுபட்ட குஜராத்தை சேர்ந்த இளம்பெண் கைது செய்யப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சீனாவில் நடைபெறும் 11வது மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். கடைசி லீக் ஆட்டத்தில் சிங்கப்பூர் அணியை 12-0 என்ற கோல் கணக்கில் பந்தாடிய இந்திய அணி. ஆஸ்திரேலிய நாட்டு மெல்போர்ன் விமான நிலையத்தில் நடிகை நவ்யா நாயரின் கைப்பையை சோதித்ததில் பூ இருந்ததால் ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் அபராதம். ஆஸ்திரேலியா வரும் விமான பயணிகள் பூ எடுத்து வராமல் விழிப்புடன் இருக்க நடிகை நவ்யா நாயர் வேண்டுகோள். நடிகர் அர்ஜுன் தாஸ் நடித்துள்ள பாம் படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியீடு. காளி வெங்கட், அபிராமி, சிங்கம், புலி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படம் வரும் 12ஆம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. லோகா பட யூனிவர்ஸில் இணைந்த மலையாள நடிகர் மம்முட்டி. லோகா படத்தின் அடுத்தடுத்த பாகங்களில் மூத்தன் என்ற கதாபாத்திரத்தில் நடிகர் மம்முட்டி நடிக்க உள்ளதாக தகவல்.